பெண்ணின் வாழ்க்கையில் அவள் தேர்ந்தெடுத்த காதல் வராமலும் இருக்கலாம். ஆனால் அவளுக்காக விதி தேர்ந்தெடுத்த மனிதன் அவள் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிடலாம். இது அப்படிப்பட்ட ஒரு அரேஞ்சு மேரேஜ் காதல் கதை. ஒரு திருமணம், ஒரு புரியாத உறவு. ஆனால் அதே உறவு எப்படி உண்மையான காதலாக மாறுகிறது என்பதுதான் இந்த கதை. சென்னை நகரத்தில் வசித்து கொண்டிருந்தாள் நந்தினி. நந்தினி ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த பெண். அவள் மிகவும் அமைதியானவள், பொறுப்பானவள். ஆனால் அவள் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அது திருமணம். ஏனென்றால் அவள் பல இடங்களில் பார்த்திருந்தாள். காதல் இல்லாமல் நடக்கும் திருமணங்கள் பல நேரங்களில் பெரும் வெறுப்பாக மட்டுமே மாறிவிடும். ஒரு நாள் மாலை நந்தினி வேலை முடித்து வீட்டிற்கு வந்தாள். அவள் அம்மா லக்ஷ்மி அவளை அழைத்தாள். நந்தினி, கொஞ்சம் உட்காரு, பேசணும். நந்தினி சிரித்தபடி கேட்டாள். என்ன அம்மா, இவ்வளவு சீரியஸா? அவள் அப்பா ராமமூர்த்தி மெதுவாக சொன்னார். உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கும். அந்த ஒரு வாக்கியம் நந்தினியின் மனசை ஒரு நிமிஷம் அமைதியாகிவிட்டது. மாப்பிள்ளையின் பெயர் அர்ஜுன். அர்ஜுன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவன் பெங்களூரில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவன் குடும்பம் நல்ல மரியாதை பெற்ற குடும்பம். ஆனால் அர்ஜுன் பற்றி ஒரு விஷயம் எல்லோரும் சொல்வார்கள். அவன் ரொம்ப அமைதியானவன். அவனுக்கு அதிகமாக பேசும் பழக்கம் இல்லை. ஆனால் மனசு நல்லது. ஒரு வாரம் கழித்து 2 குடும்பமும் ஒரே வீட்டில் சந்தித்தார்கள். நந்தினி மெதுவாக ஹாலுக்கு வந்தாள். அவள் கண்கள் அங்கே உட்கார்ந்திருந்த ஒருவரை பார்த்தது. அவன்தான் அர்ஜுன். அவன் அமைதியாக இருந்தான். ஆனால் அவன் முகத்தில் ஒரு மரியாதை இருந்தது. 2 குடும்பமும் பேசிக்கொண்டிருந்தார்கள். சில நேரம் கழித்து அர்ஜுன் அம்மா சொன்னார், இவர்கள் 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கட்டும். நந்தினியும் அர்ஜுனும் பால்கனியில் நின்றார்கள். சில நிமிடங்கள் இருவரும் அமைதியாக இருந்தார்கள். அதற்கு பிறகு அர்ஜுன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். நான் ரொம்ப பேச மாட்டேன், ஆனால் பொய் சொல்ல மாட்டேன். நந்தினி சிரித்தாள். அர்ஜுன் தொடர்ந்தான். நான் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் என்று நினைக்கலை. ஆனால் கல்யாணம் பண்ணுற பொண்ணை நான் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக வைத்துக்கணும் என்று தான் நினைக்கிறேன். அந்த வார்த்தைகள் நந்தினியின் மனசை கொஞ்சம் மாற்ற ஆரம்பித்தது. அந்த சந்திப்புக்கு பிறகு நந்தினி வீட்டில் அமர்ந்திருந்தாள். அவள் அம்மா கேட்டார், உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? நந்தினி சில நிமிடம் யோசித்தாள். அவள் சொன்னாள், அம்மா, அவர் ரொம்ப அமைதியாக இருக்கார். ஆனால் அவரோட கண்களில் நல்ல மனசு தெரிகிறது. அந்த ஒரு வார்த்தை இந்த திருமணத்திற்கு ஒப்புதல் ஆகிவிட்டது. சில நாட்களில் அர்ஜுன் நந்தினி திருமணம் நிச்சயமாகிவிட்டது. ஆனால் இந்த திருமணத்திற்கு பிறகு நந்தினி வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்கள் அவள் எதிர்பார்த்ததை காட்டிலும் வேற மாதிரி இருந்தது. திருமணத்துக்கு பிறகு அர்ஜுன் ஒரு விஷயம் சொன்னான். அந்த ஒரு விஷயம் நந்தினியின் மனசை முற்றிலும் குழப்பியது. திருமண வாழ்க்கை தொடக்கம். அர்ஜுனின் மறைமுகமான உண்மை. நந்தினி வாழ்க்கையில் வரும் பெரிய சோதனை. திருமணம் சில வாரங்கள் கழித்து நந்தினி அர்ஜுன் திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது. 2 குடும்பங்களும் சந்தோஷமாக இருந்தார்கள். நந்தினி மனசுக்குள் மட்டும் ஒரு புதிய உணர்ச்சி இருந்தது. அவள் மனசில் நினைத்தாள், இந்த மனிதன் என் வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறான்? திருமணம் முடிந்த பிறகு நந்தினி அர்ஜுனுடன் பெங்களூருக்கு போக தயாரானாள். அது அவளுடைய வாழ்க்கையின் புதிய அத்தியாயம். பெங்களூரில் அர்ஜுனின் வீடு பெரியதாக இல்லை. ஆனால் அது மிகவும் அமைதியான வீடு. அந்த வீட்டில் அர்ஜுன், அவன் அம்மா, இப்போ நந்தினி. முதல் நாள் நந்தினி வீட்டை சுத்தம் செய்து சமையல் செய்தாள். அவள் மனசுக்குள் நினைத்தாள்,
இதுதான் இனிமேல் என் வீடு. அந்த இரவு அர்ஜுன் வேலை முடித்து வீட்டிற்கு வந்தான். நந்தினி சாப்பாடு வைத்தாள். அர்ஜுன் சாப்பிட்ட போது சொன்னான், சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒரு சாதாரண வார்த்தை தான், ஆனால் நந்தினிக்கு அது ஒரு பெரிய பாராட்டு போல இருந்தது. நாட்கள் மெதுவாக போக ஆரம்பித்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நந்தினியை குழப்பியது. அர்ஜுன் மிகவும் அமைதியானவன். அவன் காலை வேலைக்கு போவான், மாலை வீட்டிற்கு வருவான், சாப்பிடுவான், சில நேரம் பேசுவான், பிறகு தூங்கி விடுவான். ஒரு நாள் இரவு நந்தினி கேட்டாள், அர்ஜுன், ஒரு கேள்வி கேட்கலாமா? அவன் சிரித்தான். கேளு. நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, என்னோட கூட அதிகமாக பேச மாட்டீங்களே. அர்ஜுன் சில நிமிடம் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், நந்தினி, நான் ரொம்ப பேச தெரியாதவன், ஆனால் நான் உண்மையாக கவலைப்படுறவன். அந்த வார்த்தை நந்தினியின் மனசில் பதிந்தது. ஒரு நாள் காலை நந்தினிக்கு காய்ச்சல் வந்தது. அவள் படுக்கையில் இருந்தாள். அர்ஜுன் வேலைக்கு போகாமல் அவள் அருகில் இருந்தான். அவன் மருந்து வாங்கி வந்தான். அவளுக்கு கஞ்சி செய்து கொடுத்தான். நந்தினி ஆச்சரியமாக கேட்டாள், நீங்கள் வேலைக்கு போகலையா? அர்ஜுன் சொன்னான், வேலை நாளையும் இருக்கும், ஆனால் நீங்கள் இப்போதான் முக்கியம். அந்த ஒரு நிமிடம் நந்தினி மனசில் ஒரு புதிய உணர்ச்சி உருவானது. நாட்கள் மெதுவாக மாறின. அர்ஜுன் அதிகமாக பேசவில்லை, ஆனால் அவன் செய்யும் சிறிய விஷயங்கள் நந்தினியின் மனசை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது. ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. நந்தினி ஜன்னலின் அருகில் நின்று மழையை பார்த்து கொண்டிருந்தாள். அர்ஜுன் அவள் அருகில் வந்து ஒரு கப் காஃபி கொடுத்தான். குளிரா இருக்கும், குடி. அந்த நிமிடம் நந்தினி மனசில் நினைத்தாள், காதல் எல்லாம் பெரிய வார்த்தைகளில் இல்லை, சிறிய அக்கறைகளில்தான் இருக்கிறது. ஒரு நாள் மாலை அர்ஜுன் வேலை முடித்து வீட்டிற்கு வந்தான். அவன் முகத்தில் ஒரு சின்ன கவலை இருந்தது. நந்தினி கேட்டாள், என்னாச்சு? அர்ஜுன் மெதுவாக சொன்னான், நந்தினி, உன்னிடம் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அவன் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். பிறகு சொன்னான், நான் வேலை பார்த்து கொண்டிருக்கும் கம்பெனி என்னை வெளிநாட்டுக்கு அனுப்ப போகுது. நந்தினி அதிர்ச்சியாக கேட்டாள், எவ்வளவு நாளுக்கு? அர்ஜுன் மெதுவாக சொன்னான், குறைந்தது 2 வருடம். அந்த ஒரு வார்த்தை நந்தினியின் மனசை முழுவதும் அமைதியாக்கி விட்டது. அவள் இப்போதுதான் அர்ஜுனை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருந்தாள். ஆனால் இப்போது அவன் அவளை விட்டு தூரம் போகிறான். அர்ஜுன் வெளிநாடு போவானா? நந்தினி வாழ்க்கையில் வரும் பெரிய சோதனை அவர்களின் உறவை மாற்றும் ஒரு சம்பவம். அர்ஜுன் வெளிநாட்டுக்கு போகிறான் என்ற செய்தி நந்தினியின் மனசை மிகவும் கனமாக்கியது. 2 மாதங்கள் கூட ஆகவில்லை, திருமணம் ஆனது. ஆனால் அர்ஜுன் மெதுவாக சொன்னான், நந்தினி, இது என் கேரியருக்காக முக்கியம். நந்தினி சிரிக்க முயன்றாள். பரவாயில்லை, நீங்கள் போங்க. ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு பெரிய வலி இருந்தது. அர்ஜுன் விமான நிலையத்துக்கு போகும் நாள் வந்தது. நந்தினி அமைதியாக அர்ஜுன் அவளை பார்த்து சொன்னான், நான் தினமும் உன்னிடம் பேசுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நந்தினி மெதுவாக தலையசைத்தாள். விமான நிலையத்தில் அர்ஜுன் போகும்போது ஒரு நிமிடம் நந்தினி அவன் கையை பிடித்தாள். விரைவா திரும்பி வாங்க. அர்ஜுன் சிரித்தான். கண்டிப்பா, அதுதான் அவர்கள் இருவரும் நேரில் பார்த்த கடைசி நாள் என்று அப்போது யாருக்கும் தெரியவில்லை. நாட்கள் மெதுவாக சென்றது. அர்ஜுன் தினமும் வீடியோ கால் செய்தான். ஆனால் தூரம் என்றால் தூரம்தான். ஒரு நாள் அர்ஜுன் கால் செய்யவில்லை. நந்தினி காத்திருந்தாள். 1 மணி நேரம், 2 மணி நேரம்,
முழு இரவு அர்ஜுன் கால் செய்யவில்லை. அடுத்த நாள் காலை அர்ஜுன் வேலை பார்த்த கம்பெனியில் இருந்து ஒரு கால் வந்தது. அந்த கால் நந்தினியின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது. அவர்கள் அவர்கள் சொன்னார்கள், அர்ஜுன் வேலைக்காக சென்று ப்ராஜெக்ட் சைட்டில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கிறது. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அந்த வார்த்தை கேட்டவுடன் நந்தினி கண்ணீர் விட்டாள். அவள் உடனே வெளிநாட்டுக்கு போனாள். ஹாஸ்பிட்டல் ரூம். அங்கே படுத்திருந்தான் அர்ஜுன். அவன் கண்களை திறந்தான். நந்தினி அருகில் இருந்தாள். அவன் மெதுவாக சிரித்தான். நீ வந்துட்டியா? நந்தினி அழுதபடி சொன்னாள். என்ன, எப்படி நடந்தது? அர்ஜுன் சில நிமிடம் அமைதியாக இருந்தான். பிறகு சொன்னான், நந்தினி, உன்னிடம் நான் ஒரு உண்மை சொல்லணும். அர்ஜுன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்பே நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நந்தினி குழப்பமாக பார்த்தான். அர்ஜுன் சொன்னான், எனக்கு ஒரு சீரியஸ் இல்னஸ் இருக்கு. டாக்டர்ஸ் சொன்னாங்க நான் அதிக நாள் இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த வார்த்தை கேட்டவுடன் நந்தினி அழுதாள். அப்போ என்னை கல்யாணம் பண்ணீங்க? அர்ஜுன் மெதுவாக சிரித்தான். நான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று நினைக்கலை. ஆனால் உன்னை பார்த்த பிறகு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் என்று தான் நினைத்தேன். நான் இருக்கிற வரை உன்னை பாதுகாக்கணும் என்று தான் நினைத்தேன். அந்த நிமிடம் நந்தினி புரிந்து கொண்டாள். அர்ஜுன் அவளை காதலித்தான். ஆனால் அந்த காதலை வார்த்தைகளில் சொல்லவில்லை. அவன் அதை அவனுடைய வாழ்க்கையிலேயே காட்டினான். நந்தினி அவன் கையை பிடித்தாள். அவள் சொன்னாள், அர்ஜுன், நீங்கள் என்னை சந்தோஷமாக வைத்தீங்க. இப்போ இருந்து நான் உங்களை சந்தோஷமாக வைத்துக்கிறேன். அந்த நிமிடம் அர்ஜுன் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் மெதுவாக சொன்னான், நந்தினி, அரேஞ்சு மேரேஜில் காதல் இல்லைன்னு பலர் சொல்வாங்க. ஆனால் உண்மையான காதல் திருமணத்துக்கு பிறகுதான் ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்தில் காதல் எல்லாம் பெரிய வார்த்தைகளில் இருக்காது. சில நேரங்களில் அது அமைதியான மனிதர்களின் சிறிய அக்கறைகளில் இருக்கும். திருமணம் காதலை முடிக்காது. சில நேரங்களில் அதுதான் உண்மையான காதலின் ஆரம்பம்.